என்னடா? நாளைக்கு வெற்றி கேஸ் உங்ககிட்ட தானே வருது? ஏன்? இல்லை, அபி சாட்சி சொல்ல போகிறாளாமே, உண்மையா? கேஸ் டீட்டெயில் அப்படி தான் சொல்லுது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு சித்தப்பா. இந்த மாதிரி நாளை தான் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தோம். இப்போ அந்த வெற்றி நல்லா வசமா வந்து மாட்டிக்கிட்டான். கேஸ்ல நேரடி சாட்சியே அபி. இனி அவன் தப்பிக்கவே முடியாது சித்தப்பா. இது அவரோட வக்கீல் வாதத்தை பொறுத்து இருக்கு. சித்தப்பா, இதை நம்ம வெட்டக்கூடாது. வெற்றியை வச்சு நல்லா தீட்டி விட்டுருங்க, அப்பதான் அவன் அடங்குவான். நம்ம அபி நம்ம கிட்டே திரும்பி வர்றதுக்கு இதுதான் மாமா சரியான சந்தர்ப்பம். இளையவரே, நீங்க பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க அபிபுருஷனுக்கு பெரிய தண்டனை கொடுக்க தான் போறீங்களா? மா, என்ன கேள்விமா அது? அவன் தப்பு செஞ்சிருக்கான், அதுக்கு அபியா சாட்சி சொல்ல வரப்போறா? சித்தப்பா சாட்சியை தானே பாப்பாரு. டேய் சூர்யா, வெற்றி உன் தங்கச்சி புருஷன்டா. இல்லன்னு தானே நான் இவ்வளவு நாளா சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் ஏன் அதையே பிடிச்சிட்டு இருக்கீங்க நீங்க? பெரியத்தை கொஞ்சம் கொஞ்சமா பேசி உங்க மனசை கலைச்சிட்டாங்களா அத்தை? வர்ஷா, நான் யார் மனசையும் கலைக்கலம்மா. ஆனா அவன் தான் புருஷன் சொல்லி நம்ம அபி அங்க வாழ்ந்துட்டு இருக்காளே, இதுக்கு மேலே அந்த உறவை ஏத்துக்காம இருக்க முடியுமா? அம்மா, அபி ஏத்துக்கு தான் தர்ஷன் தயாரா இருக்கான்ல, அப்புறம் என்ன உங்களுக்கு பிரச்சனை? சித்தப்பா, இவங்க பேசலாம் நீங்க கேட்காதீங்க. வெற்றிக்கு நிச்சயமா தண்டனை கிடைக்கணும், பெரிய தண்டனையா கிடைக்கணும். அதை விட தூக்கு தண்டனை கிடைச்சா ரொம்ப சந்தோஷம். அட பாவி, என்னடா பேசுற? ஏன் வைத்தறிச்சல் எனக்கு தான். நீங்க கொஞ்ச நேரம் பேசாம இருக்கீங்களா? எல்லாரும் பேசி முடிச்சாச்சா? நான் ஒரு ஜட்ஜ். எனக்கு எல்லா கேஸும் ஒண்ணுதான். இந்த வெற்றி வேண்டாதவங்கிறதுனால நான் ஸ்பெஷலா எல்லாம் பார்க்க முடியாது. அவன் இடத்துல நீயே நின்னாலும் எனக்கு உறவெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான். குற்றச்சாட்டை கேட்பேன், அது நிரூபணமாயிருக்கா, சந்தேகத்துக்கு இடமில்லாம நிரூபிச்சிருக்காங்களா, சாட்சி சரியான சாட்சியான்னு பார்ப்பேன். எல்லாம் சரியா இருந்தா எது நியாயமோ அதை நான் தண்டனையா கொடுப்பேன். அவ்வளவுதான். ஒருவேளை அவனுக்கு பெரிய தண்டனையா கொடுத்தா அவன் எனக்கு வேண்டாதவனும் அர்த்தம் இல்ல. சாட்சி சரியில்லாம விடுதலை செஞ்சா அவன் எனக்கு உறவுக்காரனும் அர்த்தம் இல்ல. என்னோட கண்ணுக்கு சாட்சியும் நிரூபணமும் மட்டும்தான் முக்கியம். நீங்க என்ன பேசினாலும் அது வேஸ்ட். புரியுதா? சித்தப்பா, இளையவரே, நீங்க பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்க. எனக்கு தூக்கம் வருது. அந்த பொண்ணு அபி நிச்சயமா சாட்சி சொல்லிடுவாளாடா? ஆமாண்ணே, அதில் அண்ணி உறுதியாக இருக்குண்ணே. அசோகன் தரப்புல இருந்தும் பெரிய நெருக்கடி இருக்கும்னு போலீஸ் சொல்றாங்க. இந்த விஷயத்துல சிக்கல் அதிகமாயிட்டே போகுதேடா. அண்ணா, அசோகம் அவன் இப்போ ஹாஸ்பிட்டலில் குத்தியும் கொலையுமா கிடக்கானே. அவன் மட்டும் ஹாஸ்பிட்டலே செத்துட்டா இது கொலைக்கேஸ் ஆயிருண்ணே. கொலைக்கேஸில் வேற நேரடி சாட்சி இருந்தா தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்களேண்ணே, அது உண்மையானே? சேச்சே, அப்படிலாம் இல்லை. ஆமாண்டா, கொலையை நேரில் பார்த்த சாட்சி இருந்தா கண்டிப்பா மரண தண்டனை தான். அண்ணா அண்ணே, நாங்களும் எவ்வளோ வக்கீல போய் பார்த்துட்டோண்ணே. அண்ணனுக்காக வாதாட யாரும் வரமாட்டாங்கண்ணே. அசோகனை பகச்சிக்க நாங்கள் தயாராகன்னு சொல்கிறாங்கண்ணே. நம்ம வாய்தா வக்கீலே அவன் கூட வரமாட்டானே. அண்ணே, அவங்க சொல்லலாண்ணே. என்ன சொல்ல போற? இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெக்கியங்க எதுக்காக இப்படி பண்ணிருக்குன்னு யாருக்குமே தெரியாது. பேசாமல் கோர்ட்டில் வச்சு இந்த உண்மையை சொல்லிடுவோமா? அதுக்கப்புறம் வெக்கியங்க மேலே ஒரு அனுதாபம் வரும் இல்லைங்க? டேய், கொன்றுவன் பார்த்துக்க. பொம்பளை பிள்ளையோட பேரை வெளியே சொல்லி அவ வாழ்க்கையை கெடுக்கவடா இவ்வளவு பாடுபட்டோம். வெற்றி அவ பேரை வெளியவே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். இனிமே எவனாவது பேர் ஏதாவது சொன்னீங்க தொலைச்சிருவேன். இல்லைண்ணே, ஒருவேளை அண்ணனுக்கு தூக்கு தண்டனை எதுவும் கிடைச்சிருமோன்னு கொஞ்சம் பயமா இருக்குண்ணே. டேய், அப்படிலாம் ஒன்றும் ஆகாதுடா.
இந்த கோர்ட் இல்லைன்னா என்ன, மேல் கோர்ட் இருக்குல்ல, அங்க போயாவது வெளியே கூட்டு வந்துருவேன். அதை பத்தியெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. ஆனா வெற்றியை காப்பாத்துறதுக்காக ஒரு பொண்ணை பெத்த அப்பனோட மனசை உடைக்க நினைச்சீங்க, உங்க யாரையும் சும்மா விட மாட்டேன், பாத்துக்கங்க. சாரிண்ணே. இதை பாருங்க, வெற்றியை காப்பாற்ற 1000 வழி இருக்கு. எல்லா வழியிலையும் நான் முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். ஆனா உண்மையிலேயே என்ன நடந்துச்சுங்கிறது ஒரு காலத்திலையும் வெளியே வரக்கூடாது. முக்கியமா அந்த பொண்ணோட பேரு வரவே கூடாது. என்ன புரிஞ்சுதா? சரி, உன்னையும் சேர்த்துதான். அண்ணனே இதை வெளியே சொல்லக்கூடாதுன்னு தானே சொல்லியிருக்காரு. அப்புறம் என்ன, எப்படியாவது அண்ணனை மட்டும் காப்பாத்திருக்கண்ணே. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க. வரேன் அண்ணே, வரேண்ணே. ம். நந்தினி, நீ ரெடியாம்மா? நான் ரெடி அத்தை. இவரை ஆஃபீஸ்க்கு அனுப்பி வச்சுட்டா நம்ம கிளம்பிடலாம். நந்தினி, நீ லஞ்ச் பேக் கொடுத்தா நான் ஆஃபீஸ் கிளம்பிடுவேன். வாயை மூடிட்டு சும்மா உட்காருங்க. இந்தாங்க. அம்மா, நான் ஆஃபீஸ் கிளம்புறேம்மா. கோர்ட்டில் ஏதாவது பிரச்சனை தான் கால் பண்ணு, நான் உடனே வந்துடுறேன். அப்ப நீ கோர்ட்டுக்கு வர முடியாதடா? இல்லைம்மா, அதான் நந்தினி வரலம்மா. நாங்கள் 2 பேரும் வீட்டை பார்த்துக்கிறோம்மா. அப்பா வந்தால் சாப்பாடு போடணும்ல, சித்ராவை போட சொல்கிறேன். நந்தினி, பார்த்து ஜாக்கிரதை அம்மா கூப்பிட்டு போயிட்டு வா. நான் வரேம்மா. வரேன். உன் முடிவை மாத்திக்க மாட்டியா? எப்படிமா? அங்க என்னோட மகனோட வாழ்க்கை, அவனோட உசுறு பணையமா நிக்குது. இப்ப கூட உன்னோட நேர்மை நியாயத்தை பத்தி தான் யோசிப்பியா? வேணாம், அவனுக்கு எதிராக சாட்சி சொல்லாத. பெத்தவ உயிரோட இருக்கும்போது பிள்ளைய கொன்னுடாத. மன்னிச்சிருங்கம்மா, என்னோட மனசாட்சி தான் எனக்கு முக்கியம். அதுக்கு எதிராக எப்பவுமே நான் செயல்பட முடியாது. வரேன். நில்லடி. உன்னால என் மகனுக்கு ஏதாச்சும் ஆச்சு, அப்புறம் நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன். நான் என்ன சொல்ல வரேன்னு கொஞ்சம் பேசாத. நான் சொல்றது ஒண்ணுதான். நீ கோர்ட்ல சாட்சி சொல்லக்கூடாது. சரி, சொல்லலங்கிற வார்த்தையை தவிர உன்கிட்ட இருந்து நான் எதுவும் கேட்க விரும்பல. ஐம் சாரிம்மா. பாத்தியா நந்தினி, எப்படி பேசிட்டு போறா பாரு. நான் என்ன செய்வேன், யாரு காலில் போய் விழுவேன்? நடக்கிறது எதுவுமே எனக்கு சரியா படல அத்தை. ஆனா உள்ளுக்குள்ள ஏதோ ஒண்ணு சொல்லுது, இது எல்லாமே நல்லபடியா தான் நடக்கும், நிச்சயம் வெற்றிக்கு ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லுது அத்தை. நீங்க பயப்படாதீங்க. புள்ளன்னு மனசு கிடந்து துடிக்குது. அதை நான் எப்படி சமாதானப்படுத்த முடியும் சொல்லு? எல்லாத்தையும் விட ரொம்ப பெருசு நம்ம குலதெய்வம் அத்தை. நான் சாமிக்கு காசு முடிஞ்சு வச்சிருக்கேன். வெற்றி இதுல இருந்து மீண்டு வந்து முடிச்ச பிரிச்சு சாமிக்கு நாம காசை காணிக்க போடதான் போறோம். நம்புங்க அத்தை. நானும் வெள்ளி அம்மாவுக்கு காசு முடிஞ்சு வைக்கிறேன். வேண்டுதல நிறைவேத்தாம முடிச்சாவே வச்சிருந்தா அது சாமியே இல்ல. அதுக்கப்புறம் அந்த வெள்ளி அம்மாவை நான் கும்பிடவே மாட்டேன்.
ஆத்தா வெள்ளையம்மா, இங்க முடிஞ்சு வச்சிருக்கிறது வெறும் காசு இல்ல, என் பிள்ளையோட உசுறு. முடிச்சு அவுக்கணுமா இல்ல அப்படியே போயிடணுமான்னு நீதான் முடிவு செய்யணும். என்னங்க காஃபி? ஏங்க ம் கோர்ட்டுக்கு போக தான் போறீங்களா? பின்ன கேஸ் நடக்கிறத நான் கண்ணால் பார்க்க வேண்டாம்? அந்த வெற்றிக்கு ஆயுள் தண்டனைன்னு சித்தப்பா தீர்ப்பு கொடுக்கறத நான் பார்க்க வேண்டாம்? இது பாரு, என்ன வேலை இருந்தாலும் அதை விட்டுட்டு நான் கோர்ட்டுக்கு போகிறேன். ஏங்க தீர்ப்பு எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? வருஷா, இது ஓப்பன் அண்ட் ஷட் கேஸு, எல்லாமே பக்காவா இருக்கு. விசாரணை, குறுக்கு விசாரணை எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னா டைரக்டா தீர்ப்பு தான், வாய்தாவே கிடையாது. நிச்சயமா வெற்றி அவ்வளோ ஸ்ட்ராங்கா மாட்டியிருக்கான். இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்த கேஸ்ல கூட தான் அவன் ஸ்ட்ராங்கா மாட்டினான். கடைசியில என்ன ஆச்சு? போலீஸே போய் அவன்கிட்ட மன்னிப்பு கிடைச்சா இல்லையா? சரி, என்ன சொல்ல வரப்ப? எனக்கு இந்த தர்ஷனை நினைச்சாதாங்க பயமா இருக்கு. ஒருவேளை அவன் வெற்றிக்கு ஆதரவா இறங்கினான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவானே சொல்ல முடியாது. இந்த பாரு, எல்லாத்தையும் சித்தப்பா பார்த்து பாரு. ஏங்க அவன் மேல பொய் கேஸ் போட்டு கோர்ட்டுக்கு போனப்போ அவன் தான் மாமாவை விசாரிக்க கூடாதுன்னு தடை வாங்கி வெற்றியை வெளியில கொண்டு வந்தான். ஞாபகம் இருக்கா இல்லையா? இதுல அவன் வெற்றிக்காக வந்து நின்னான்னு வச்சுக்கோங்க, எல்லாமே தலைகீழா மாறிடும். இது பாரு, அபியோட சாட்சி இருக்கு வருஷா, யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது. இருந்துட்டு போகட்டும், வெற்றி உள்ள போட்டோம். ஆனா நீங்க கோர்ட்டுக்கு போக வேணாம்னு சொல்றேன். ஏய், என்ன சொல்ல வர நீ? நான் ஏன் கோர்ட்டுக்கு போக கூடாதுங்கிற? ஆமாங்க, ஏற்கனவே அந்த வெற்றி நீங்க ரோட்ல கம்பி கட்டி அவனை கொல்ல பாத்தீங்கன்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அதையும் அவன் தர்ஷன் கிட்ட சொல்லி தர்ஷன் உங்களையும் எங்க அப்பாவையும் கூண்டுல ஏத்தனான்னு வச்சுக்கோங்க, நிலைமை தலைகீழா மாறிடுங்க. ஏய், தர்ஷன் உன் தம்பி தானே, உன் அப்பா தானே அவன் அப்பாவும். அவன் எப்படி மச்சானையும் அப்பாவையும் கோர்ட்ல ஏத்துவான்? தெரியாதனமா உங்க அப்பா கிட்ட அவனை ஜூனியரா சேர்த்து விட்டதான் எங்க அப்பா பண்ண தப்பு. நியாயம் நேர்மன்னு சொல்லிட்டு அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். சரி, இப்ப அதெல்லாம் எதுக்கு? கோர்ட்ல என்ன நடந்தாலும் வெற்றி ஜெயிலுக்கு தான் போவான்னு நீங்க நம்புறீங்கல்ல? கண்டிப்பா நம்புறேன் நானு. அப்ப நீங்க பாட்டுக்கு வீட்லயே இருங்க. நீங்க நியூஸ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க அங்க போய் தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அப்படிங்கிற? நான் சொல்றதை கேட்க போறீங்களா இல்லையா? சரி, நான் கேட்குறேன். கோர்ட்டுக்கு போல, இங்கேயே இருக்கேன். சரியா? ம். அக்கா, நம்ம சொன்னா இவர் கேட்பாரா? கேக்குறாரோ கேட்கலையோ, கேட்க வேண்டியது நம்ம வேலை. வா கேட்டு பாப்போம். என்னடா, நீங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு வரீங்களா? இல்லை பெரியம்மா, நாங்கள் அங்கே வரல. சரி, பெரியவங்க பிரச்சனையில நீங்க எதுக்கு? 2 பேரும் பேசாம இங்கேயே இருங்க. நான் ரெடி ஆயிட்டேன், நீ காரை வாசலுக்கு கொண்டு வா. சூர்யா, என்னடா நீ ஏன் கார்ல தானே கோர்ட்டுக்கு வர? இல்லை சித்தப்பா, நான் கோர்ட்டுக்கு வரல. ஏண்டா? இல்லை, அங்கே வந்தால் அபியும் வருவா, தேவையில்லாமல் என்கிட்ட வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணுவா. அதனால தான் அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓ இஷ்டம். இளையவரே, என்ன நீ சொல்ல போறீங்க? அபி ஏதோ ஒரு வேகத்துல சாட்சி சொல்ல வரேன்னு சொல்லிட்டா. அவ சின்ன பொண்ணு, வாழ்க்கையை பத்தி அவளுக்கு எதுவும் தெரியாது. பெரியவங்க நாம தான் பொறுப்பா இருக்கணும் இளையவரே. அதுக்கு நீங்க என்னென்ன பண்ண சொல்றீங்க? அபி நம்ம வீட்டு பொண்ணு, இந்த தீர்ப்புல அவ வாழ்க்கையும் அடங்கி இருக்கு இல்லையா? தீர்ப்பு எழுதுறப்ப அவளோட வாழ்க்கையும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கிட்டு எழுதுங்க. அண்ணி, நீங்கன்னு இல்லை, என்னோட கடமையில தலையிட்டு இப்படி பண்ணு இப்படி பண்ணாதுன்னு சொல்ற உரிமை யாருக்கும் கிடையாது. இந்த சங்கர நாராயணன் சிங்கம்னு பேர் எடுத்தவன். பாசத்துக்கு விலை போவான்னு நினைக்கிறீங்களா? இல்ல இளையவரே, என்ன இருந்தாலும் அபி கோர்ட்ல நான் சீட்ல உக்காந்துட்டா எல்லாருமே எனக்கு ஒண்ணுதான். தீர்ப்பு சொல்றப்போ எனக்கு சொந்தம் பந்தம்னு எந்த உறவும் கிடையாது. நான் எப்படி தீர்ப்பு எழுதணும்னு யாரும் எனக்கு சொல்லித்தர வேண்டாம்.
டேய் கார் வந்துருச்சு, கோர்ட்டுக்கு வரியா இல்லையா? இல்லை சித்தப்பா, நான் வரல. ம். வா பத்மா, நம்ம கிளம்பலாம். வா வர்ஷா. சரி, நான் போயிட்டு வரேன். என்ன பண்றது தெரியல. அத்தை, அவங்க வராங்க. அத்தை, நந்தினி வாங்க. வாங்க சம்பந்தி, வாங்க வாங்க சம்பந்தி. பாத்தீங்களா சம்பந்திம்மா, நாம இப்ப எந்த மாதிரி இடத்துல சந்திக்க வேண்டியதா போச்சு பாத்தீங்களா? இந்த பொண்ணு ஏன் இப்படி பண்றா? எதுக்காக புடிச்ச புடியா நிக்கிறா? எனக்கு ஒண்ணுமே புரியல சம்பந்தி. நீங்க அவகிட்ட பேசுனீங்களா? வந்துட்டாளா? அவளுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். நீங்க பேசுனீங்களா சம்பந்தி? இன்னும் இல்லையே. அவ உள்ள போறதுக்கு முன்னாடி பேசிடலாம் தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு நம்பிக்கை இல்லை. நானும் அவகிட்ட பிச்சைக்காரி மாதிரி கையேந்தி கேட்டுட்டேன். மனசு மாற மாட்டேங்கிறா. இந்த பொண்ணு எதுக்காக இப்படி எல்லாம் பண்றான்னு தெரியலையம்மா. பெரியத்த, அபி வந்துட்டா. அபி என்ன தலைவரே, அந்த பொண்ணு தைரியமா சாட்சி சொல்லிவிடுவாளா? சொல்லிடுவா, பொறுத்திருந்து பார்க்கலாம். அம்மா, பெரியம்மா, இங்க என்ன பண்றீங்க? என்னடி இது? ஏன் இப்படி பண்ற? வெற்றி முரட்டு மனுஷன் தான், ரவுடி தான். அது தெரிஞ்சு தானே நீ அந்த வீட்டுல போய் வாழ ஆரம்பிச்ச. அது தெரிஞ்சு தானே நீ இத்தனை நாளா வாழ்ந்த. ஏண்டி நீ இப்படி பண்ற? அபி வேண்டாம்மா, இதெல்லாம் நல்லதுக்கே இல்ல. வாழ போற நேரத்துக்கு முன்னாடி நீயே உன் வாழ்க்கையை கெடுத்துக்காதரி. அவர் யாரையோ என்னமோ பண்ணிட்டு போறாரு. அத பத்தி உனக்கு என்னடி வந்துச்சு? எதுக்காக நீ இப்படி சாட்சி சொல்லுவேன்னு கோர்ட் வாசல்ல வந்து நிக்கிற? நீங்க கூட என்ன புரிஞ்சுக்கவே இல்லையா பெரியம்மா? பரவாயில்ல, தெளிவாதான் இருக்கா. மனசு மாறிட்டாலும் நினைச்சேன். நீ தாண்டி எங்களை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. நீ வாழ வேண்டிய பொண்ணுமா. மஞ்சள் குங்குமமா தலைய தலைய தாலி தொங்க 100 வருஷம் நீ வாழணுமா? எங்க பொண்ணு வாழ்க்கை அழிஞ்சு போறதை எங்களால பார்க்க முடியுமா? சொல்லு பாப்போம். அபி, ஏண்டி இப்படி பண்ற? எத்தனை பேர் கெஞ்சுறோம், வேணாம் வேணான்னு சொல்றோம். எங்க எல்லார் பேச்சையும் மதிக்காம அப்படி போய் சாட்சி சொல்லி நீ என்னத்த சாதிக்க போற? மெடல் ஏதாவது வாங்கி குத்திக்க போறியா? சொல்லு. உன் புருஷனோட இந்த பேரும் புகழும் உனக்கு முக்கியமா? சொல்லு. மா, பேருக்கும் புகழுக்கும் நான் ஒன்னும் இதை பண்ணல. என் மனசாட்சி தான் எனக்கு முக்கியம். என் மனசாட்சிக்காக நான் செய்யற விஷயமா? நீங்க யாரு என்ன சொன்னாலும் என் மனசு மாறாது. என்னடி மனசாட்சி மனசாட்சி? ஒரு உசுரை விட உன் மனசாட்சி பெருசா போச்சா? சொல்லு, என்ன பொண்ணு நீ? அபி, உன் நேர்ம நியாயத்தை பத்தி எனக்கு ஓரளவுக்கு புரியும். ஆனாலும் உசுறு முக்கியம் இல்லையா? அத்தை மாமா பாவம் இல்ல. நீ உன் மனசை மாத்திக்க மாட்டியா? என்ன சொல்லி இவ மனசு மாத்ததுன்னு தெரியலையே. இங்க பாரு அபி, நீ என்ன அம்மான்னு கூப்பிடுறது உண்மையா இருந்தா, நீ மனசார என்ன அம்மான்னு நினைச்சா என்ன இப்படி அழ வைக்காத. என் பிள்ளைக்காக என்ன இப்படி கதற விடாத. என் மேல பாசம் இருந்தா சத்தியமா நீ சாட்சி சொல்ல கூடாது. ஆமா, பாத்தீங்களா பாத்தீங்களா பேசுறாளா? பாத்தீங்களா நான் என்ன பாவம் செஞ்சேன்? என்ன ஏன் இப்படி தண்டிக்கிறா? அபி, தப்புடி, பெரிய தப்பு பண்ற. நான் வந்து சாட்சி சொல்ல மாட்டேன்னு சொல்லடி. எல்லாரும் அப்படியே வீட்டுக்கு போயிடலாண்டி. இல்ல பெரியம்மா, நான் சாட்சி சொல்லிதான் தீர்வேன். ஐயோ கடவுளே, கேட்டீங்களா? நீங்க எவ்வளவு சொல்லி அவ கேக்குறாள பாருங்க. எவ்வளவு பிடிவாதமா இருக்கா பாருங்க. தயவு செஞ்சு யாரும் என்கிட்ட வராதீங்க. வரேன்.
சித்ரா